வந்து அபியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. இந்த மாதிரி வந்து நீ பண்ணுறது தப்புடா, சொன்னா கேளு, புரிஞ்சுக்கோ. அபி அப்படிப்பட்டவங்களே கிடையாது. அபியை நீ நம்பினீங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. யார் என்ன சொன்னாலும் சரி, அபியை நீ நம்புறது உன்னோட கடமைடா, நீ நம்பி தான் ஆகணும். ப்ளீஸ் தயவு செய்து புரிஞ்சுக்கோ கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து யோசிச்சுட்டே இருக்காரு ராகவ். புரிஞ்சுக்கடா ராகவ் அப்படின்னு யோசிச்சுட்டு பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு அபியை வந்து சந்திச்சது, அதுக்கப்புறம் பழகினது எல்லாத்தையும் வந்து யோசிச்சு பார்த்துட்டு அபி பாவம் ரொம்ப நல்லவ, அவளை நான் தான் வந்து தப்பாக நினச்சிக்கிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, அபிகிட்ட வந்து இந்த மாதிரி வா ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. பார்த்தா அந்த ஆசிரமத்தில் கூட்டின்னு போயிட்டு அபிக்கு வந்து நியூ இயர்க்கு வந்து கொண்டாடுறாரு. இந்த நியூ இயர்க்கு வந்து அபி வந்து குழந்தைங்க எல்லாருமே வந்து வாழ்த்து சொல்கிறாங்க. அடுத்து அபியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. வந்து ராகவ் கிட்ட நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்றாங்க. என்ன சொல்லு அபி அப்படின்னு. இல்லை எனக்கு ஒன்றுமே புரியலைங்க, எப்போவுமே நீங்கள் வந்து என்கிட்ட வந்து இந்த அளவு வந்து பாசத்தை காட்டினதே இல்லை, முதல் முறையாக என்கிட்ட இவ்வளோ பாசத்தை காட்டுறீங்க, எனக்கு இவ்வளோ சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க, இங்கே வந்ததுக்கு நான் அவ்வளோ சந்தோஷப்படுறேன் அப்படின்னு. ஆமாம் அபி, இந்த இடமே அப்படிதான், இங்கே வந்தால் வந்து நம்ம மனசு எல்லாமே லேஸ் ஆகிடும். என் அக்கா அப்பப்போ இங்கே வருவாங்க, அவங்களும் நானும் எப்போவுமே இங்கே வருவோம், என் அம்மாவும் இங்கே வருவாங்க, ஏன் என் பாட்டி கூட இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிஜமாகவே பெரிய விஷயங்க, நீங்கள் இதெல்லாம் பண்ணுறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சாதாரணமாக வந்து பண்ணுறதோட இந்த மாதிரி குழந்தைங்க கூட நம்ம வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி, உண்மையிலே சொல்கிறேனே, எனக்கு இந்த வந்து சர்ப்ரைஸ்னால் ஏன் கொடுக்குறீங்க சொல்லுங்கள் அப்படி சொன்னோன்னே உடனே சொல்ல வராரு. இந்த மாதிரி ஒரு நம்புறேன்னு சொல்ல வராரு. உடனே வந்து எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றாங்க. இவனுக்கு எப்படி தெரியும் அபி, எல்லாமே தெரிஞ்சு போச்சா உனக்கு, எனக்கு எல்லாமே தெரியும், உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க அப்படின்னோடனே உடனே வந்து அவ பாயாலே வந்து தெரிஞ்சிச்சு. அப்போ என் மனசில் இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாலே அபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அபி, என் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே எனக்கு தெரியுங்க, கொஞ்ச நாளில் வந்து நான் வந்து உங்களை விட்டு பிரிய போகிறேன்ல, எதுக்காக மனசை கஷ்டப்பட்டு நம்ம போய் பிரியணும், அதனால் இந்த மாதிரி வந்து அவளுக்கு வந்து நம்மளுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் பிரியலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதானே, எனக்கு நல்லா தெரியும் அப்படி சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு வந்து ராகவ். அது வந்து அபி விடுங்க பரவாயில்ல, நான் இது கூட புரிஞ்சுக்காத அளவுக்கு நான் வந்து யோசிக்காமல் இருப்பேன், எனக்கு எல்லாமே புரியுது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன், நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நிரூபிச்சு தாங்க நான் உங்களை விட்டு போவேன். அது வரைக்கும் வந்து என்ன நடந்தாலும் சரி, நீங்களே என்னை வந்து நீ போயிடு இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொன்னாலும் சரி, உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன், நிஜமாக சொல்கிறேன் அப்படின்னு. நீ என்னை விட்டு போக முடியாது அபி, நீ என் கூட தான் இருக்க போகிற, எப்போவுமே என் கூட தான் இருக்க போகிற, கூடிய சீக்கிரம் வந்து நான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன், அந்த முரளிக்கும் ஒரு முடிவு கட்டுறேன், அதே மாதிரி உன்னையும் வந்து நான் கண்டிப்பாக வந்து நல்லபடி வாழ வைப்பேன். நான் எந்த உண்மையும் உங்ககிட்ட சொல்ல முடியாது, நான் இப்போ வந்து நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், உன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அபி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டாலும் வந்து நீ என்னை மன்னிக்க மாட்டேன், அது மட்டும் கிடையாது என்னை விட்டுட்டு போயிடுவேன், இதனால் என்னால் தாங்க முடியாது அபி, அதனால் இப்போ உண்மையை நான் சொல்லலாம்னு நினச்ச உண்மையை நான் சொல்ல போகிறதில்ல அபி, கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் நீயே நிரூபிக்கும் போது அப்போ நான் சொல்லுவேன், ஆனால் அதுக்குள்ளேயும் வந்து உனக்கும் எனக்கும் உள்ள இடைவெளியை நான் குறைப்பேன், கண்டிப்பாகவே சீக்கிரமாகவே நம்ம ரெண்டு பேருக்குள்ள இடைவெளியை குறைச்சி நான் உன்னை நல்லபடி வந்து நிறைய வந்து உனக்கு சந்தோஷங்களை அள்ளித்தரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படி, கூடிய சீக்கிரம் பாரு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கார் மனசில். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, இப்போது இவளை எப்படியெல்லாம் வந்து பேசலாம் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா, ஏதாவது குறை சொல்லலான்னு யோசிக்கிறீங்களா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அபி, ஏன் அப்படி இப்படிலாம் பேசுகிற, இல்லைங்க நீங்கள் நல்ல மாதிரியே என்கிட்ட பேசியே நான் பார்த்ததே இல்லையே, எப்போவுமே என்னை ஏதாவது குத்தி காட்டி தானே பேசுவீங்க, இன்றைக்கி நல்ல மாதிரி பேசுகிறீங்களா, அதான் புது வருஷன்றதால அப்படி பேசுகிறீங்களா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அபி, நான் சாதாரணமாக தான் பேசினேன், நீ முதல்ல சொன்னல நம்ம ரெண்டு பேரும் ஏன் இப்படிலாம் வந்து சண்டை போட்டுக்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமே அப்படி சொல்லிட்டு, ஏன் இந்த புது வருஷத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னோடனே நான் சொன்னால் நீங்கள் தான் கேட்கல, ஆனால் இப்போ நீங்களே சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள் உங்கள் கூட ஃப்ரெண்டெல்லாம் என்னால் இருக்க முடியாது, ஏன்னா என் மேலே நீங்கள் பழியை தூக்கி போட்டவர், உங்கள் மாதிரி ஆளும் கூட நான் ஃப்ரெண்டாக இருக்கிறது விரும்பலை அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து பிடிவாதம் ரொம்ப அதிகமாக இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் அப்படி தான் நான் அப்படின்னா, இப்போ பார் நான் சொல்கிறேன் கூடிய சீக்கிரத்தில் நீ என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுப்பேபி அப்படின்னோடனே அது நடக்கவே நடக்காது மிஸ்டர் ராகவ் அப்படின்றாங்க. இங்கே பார் கூடிய சீக்கிரம் நீயும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மாற போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி நான் உங்ககிட்ட நடந்துப்பேன், அப்போ நீ கண்டிப்பாக நீ என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கணும்ல அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்றாங்க. அடுத்து வந்து சரி நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னோடனே பரவாயில்ல இங்கேயே கொஞ்ச நேரம் இருந்துட்டு காலையில் போகலாமா அபி அப்படின்னோடனே ஒன்றும் புரியல அபிக்கு, என்ன ராகவா இது இப்படி மாறி இருக்காரு, இப்படி பேசுகிறாரு நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. ராகவை பார்த்து யோசிக்கிறாங்க அபி. தர முடியுது.